3 இடைத்தேர்தல்களில் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் ஸ்டாலின். இதனிடையே இடைத்தேர்தல் களத்தில் தனது பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக கனிமொழியும் தனது பங்கிற்கு பணியாற்றி வருகிறார். திருப்பரங்குன்றத்தில் திமுகவை வெற்றி பெற வைக்க ஜாதி ரீதியிலான இரகசிய காய்களை கனிமொழி நகர்த்தி வருவதாக கூறுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். அத்தொகுதியில் முக்குலத்தோர் 25%, முத்திரையர்கள் 16%, நாடார்கள் மற்றும் நாயுடுகள் தலா 12%, பிற சாதியினர் 35% இருக்கின்றனர். இவர்களில் முத்திரையர்கள், நாடார்கள், நாயுடுகளின் சமூக வாக்குகளை வளைக்கும் திட்டத்தை போட்டு சம்பந்தப்பட்ட சமூகத்தின் முக்கிய புள்ளிகளிடம் கனிமொழி ஒரு சுற்று பேச்சுவார்த்தையை ஏற்கனவே நடத்தி முடித்து விட்டாராம். இதில் முத்திரையர்களும் நாடார்களும் கனிமொழிக்கு பாசிட்டிவான பதிலையும் நாயுடுகள் ஆலோசித்து சொல்வதாகவும் சொல்லியுள்ளனர். அதனால் திருப்பரங்குன்றத்தில் கனிமொழியின் அரசியலால் கடும் நெருக்கடியை ஆளுங்கட்சி எதிர்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே நாயுடுகளின் வாக்குகளை திமுகவும் தேமுதிகவும் அறுவடை செய்ய பகீரத முயற்சியை எடுத்துள்ளதால் அச்சமூகத்தின் வாக்குகளை அதிமுக பக்கம் திருப்ப மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு சசிகலா நடராஜன் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாக பரபரப்பு கிளம்பியுள்ளது. நன்றி.